இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அர்பன் கம்பெனியை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக முன்னாடியே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அர்பன் கம்பெனி இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் யூசி. இந்த மாதிரி ஒரு கம்பெனி இருக்குதுன்னு இங்கே பல பேருக்கு தெரியாது. இது என்னென்னா நம்மளோட எலக்ட்ரிக் ஒர்க்கு, ப்ளம்பிங் ஒர்க்கு, சலூன் ஒர்க்கு, மசாஜ் அந்த மாதிரி இருக்குது, ஹேர் கட்டிங் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஒர்க் எல்லாமே சேர்ந்து ஒரு இடத்துல நமக்கு கிடைக்கிறது தான் வந்து அர்பன் கம்பெனி. இவங்க இதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு ஆப் அண்ட் வெப்சைட்டே வச்சுருக்காங்க. அதில் போய் நீங்கள் புக் பண்ணி மெயினான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஷெட்யூல் பண்ணுற டைமில் தான் அவங்க வருவாங்க. அது இல்லாமல் நம்ம நார்மலாக ஒரு இடத்துல போய்ட்டு ஒரு ப்ளம்பிங் ஒர்க்குன்னா அவங்க இன்றைக்கி சொன்னால் ஒரு 10 நாள் முடிச்சு தான் வருவாங்க. நிறைய பேர் கிடைக்கிறது கூட இல்லை, ஆளுகளை பிஸியாக இருக்காங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஷெட்யூல் போடுற டைமில் டேட் அண்ட் டைமில் கரெக்டாக அந்த டைமில் அவங்க வருவாங்க. இதோட பெரிய பெனிஃபிட் என்னென்னா 30 டேஸுக்கு அது வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம். அந்த அவங்க வந்து பண்ணி போனதுக்கப்புறம் 30 நாள் வரைக்கும் அதில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா திருப்பி அவங்களுக்கு நீங்கள் ரீஷெட்யூல் போட்டுக்கலாம் ஃப்ரீயாகவே. இந்த ஆப்போட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப் மூலியமாக எப்படி புக் பண்ணி அந்த சர்வீஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அர்பன் கம்பெனியோட ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைல் ஃபோனில் அந்த ஆப்பை எடுத்துக்கோங்க. அந்த ஆப்போட லோகோ வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும், அர்பன் கம்பெனின்னு கீழே போட்டிருக்கோம். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டில் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து எப்படி புக் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு பேஜ் இப்படி தான் அவங்களோடது இருக்கும். இதில் எந்த சர்வீஸ் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு டேப்பில் வந்து தண்ணி ஒர்க் ஆகுறதில்ல, ஏதோ அடைச்சிருக்கா இல்லைன்னா பிரச்சனைன்னு தெரில. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சர்வீசஸ் அவங்களே கொடுத்துருப்பாங்க. சின்ன இங்கே பாருங்கள், டேப் ரிப்பேர்னு கொடுத்துருக்காங்களே. இப்போ அதுதான் நான் சூஸ் பண்ண போகிறேன். இந்த சோஃபா க்ளீனிங் இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. நான் டேப் க்ளீனிங் நான் சூஸ் பண்ணிட்டேன். சின்னதாக ஒரு லோட் ஆகும், அது நெட்வொர்க் இஷ்யூ தான். உங்கள் ஆப்பெல்லாம் நல்லா ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. இப்படி ஓப்பன் ஆயிரும். டேப் ரிப்பேர் ஒரு டேப் தான் எனக்கு பிரச்சனை, அதனால் ஒன்று மட்டும் நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் கீழே நிறைய இஷ்யூஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டேப் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது, வேஸ்ட்டு பைப் இருக்குது, இந்த மாதிரி புக்கிய ப்ளம்பர் தனியாக கொடுத்துருக்காங்க. நம்ம வீட்டில் எல்லாம் நடக்கிற இந்த சின்ன சின்ன பிரச்சனைக்கான எல்லா சர்வீஸஸும் இவங்க வச்சுருக்காங்க. இது எப்படி புக் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இது நமக்கு ஓகேனா கீழே அவங்க கொடுத்துருப்பாங்க வரப்போகிற அந்த ப்ளம்பரோட பேக்ரவுண்டு வெரிஃபைடு, அதுக்கப்புறம் 30 டேஸ் வாரண்டி, இதெல்லாம் தான் மெயினான விஷயம். நமக்கு இந்த வந்து அவங்க வந்து செக் பண்ணி கிளியர் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் என்ன இஷ்யூ வந்தாலுமே 30 டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம். இஷ்யூ வந்துச்சுன்னா ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதாவது வந்த பொருளை அவங்க உடச்சி விட்டு போயிட்டாங்கன்னா அதை கூட நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். இதுதான் யூசி வாரண்டி. இது என்னென்னலாம் இருக்குதுன்னு நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்து உங்களுக்கு ஓகேனா இந்த சர்வீஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க ரிவ்யூஸ் எல்லாம் பாருங்கள், நிறைய பேர் ரிவ்யூஸ் பாசிட்டிவாக போட்டிருப்பாங்க, சிலவங்களுக்கும் நெகட்டிவாகவும் வந்திருக்கும். இப்போ எனக்கு இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. எங்கள் பாத்ரூமில் வந்து அந்த ஜெட் பைப் என்னமோ சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். பைப்பு வந்து வாங்கியிருக்கோம், ஏன்னா அந்த வாலில் வந்து எங்களுக்கு ஃபிட் பண்ண முடியலை, ட்ரில் போட வேண்டியது இருக்கும். ஸோ அதை நாங்கள் அவங்கக்கிட்டே நாங்கள் கொடுக்கலான்னு இருக்கோம். அதோட தான் இப்போ நான் சர்ச் பண்ணிகிட்ருக்கேன். பாத்ரூம் க்ளீனிங் எல்லாம் கூட இருக்குது. புது வீடு வாங்குறவங்க, பழைய வீடு செகண்ட் ஹேண்டு வாடகைக்கு போகிறவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்கும். அதை க்ளீன் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள் என்னோடய சர்வீஸ், ஜெட் ஸ்ப்ரே. அது இன்னொன்று நான் கிளிக் பண்ணியிருக்கேன். அதை கொடுத்துட்டு நான் வியூ கார்டுக்கு போகிறேன். இப்போ வந்து நான் 2 சர்வீஸும் இவங்ககிட்டருந்து வாங்கலான்ட்டு இருக்கேன். நான் என்னென்ன சர்வீஸ் செலக்ட் பண்ணியிருக்கேங்கிறது மேலேயே காட்டுது பாருங்கள். 2 நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், 2ஓடது காமிக்குது. அதுக்கப்புறம் கீழே பாருங்கள், அதுக்கு கீழேயே 6 மந்த் பிளான்லாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, இந்த வாடகை வீடு நிறைய வச்சுருக்கவங்க, வாடகைக்கு கொடுக்குறது இருப்பாங்களா ஓனர்ஸு, அவங்களாம் ஒரு வீடு காலியாச்சுன்னா அதை க்ளீன் பண்ணி கொடுக்க வேண்டியதாக வரும் அடுத்த ஆளுக்கு. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி பிளான்லாம் யூஸ் ஆகும். இது நம்ம இந்த சிங்கிள் வீடு வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பிளான் எடுக்கிறது வேஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ராப்ளம்ஸ், இந்த பிரச்சனைலாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவாவது ஒரு வாட்டி தான் வரும். அதுக்காக இந்த பிளான் 6 மந்த் பிளான்லாம் போட்டு 10% எடுக்கிறது வேஸ்ட்டு தான் நமக்கு. அதை நீங்கள் வேண்டாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கூப்பன் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அமௌண்ட் அதிலேருந்து லெஸ் ஆகிக்கும். அதுக்கப்புறம் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டோட்டல் அமௌண்ட் இருக்கும்.
நான் இப்போ 2 சர்வீஸை நான் வாங்கியிருக்கேன். அப்போ 128. டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 20 ருபீஸ்னு வச்சுக்கோங்க ரவுண்டாக. விசிட்டேஷன் ஃபீ வந்து பார்த்திங்கன்னா 79. அதுக்கப்புறம் டோட்டல் அமௌண்ட்டு கீழே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்லாட்டையும் அட்ரஸ் செக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் எந்த அட்ரஸ் வேணும், ஆல்ரெடி நம்ம ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்போம், அது ஓகேனா அதையே கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி ஆட் அனதர் அட்ரஸை கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான அட்ரஸை நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே ப்ரொசீட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இதுக்கு முன்னாடி நான் ஆர்டர் பண்ணியிருக்கனால அவங்க வேணுமா இல்லை புது ஆள் வேணுமான்னு கேட்குது. அவன் பழைய ஆளே போகுதுன்னா அவங்களோட கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அது சர்ச்சிங்கில் போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீழே எந்த டேட்டில் அவங்க வரணுங்கிறத நீங்கள் கீழே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த டைமிங்கில் அவங்க வரணுங்கிறதையும் நீங்கள் கீழேயே கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் தான். கீழே பேமெண்ட் ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எதாவது சேவ் பண்ணியிருந்தால் அந்த கார்டிலே பண்ணிக்கலாம். இல்லாட்டி இவ்வளவும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லை உங்களுக்கு என்ன ஆப்ஷன் தேவைப்படுமோ அதை பார்த்துட்டு நீங்களே கிளிக் பண்ணிக்கலாம். அப்படியே பே பண்ணிக்கலாம். இல்லை விசிட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் பே பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து அந்த மாதிரி தான் ஆப்ஷன் தான் கிளிக் பண்ண போகிறேன். நீங்கள் உங்களுக்கு கரெக்டான ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டேட் அண்ட் டைமு கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் சர்ச்சிங்கில் போயிடும். யார் கிளிக் பண்ணுறாங்களோ அது ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம பேக் அடித்தோம்னா இந்த மாதிரி தான் வரும். அந்த ஃப்ரண்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா கீழே நமக்கு அந்த வியூவில் காட்டும். நம்ம அதை கிளிக் பண்ணால் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இல்லாட்டி நீங்கள் புக்கிங்கில் போனாலும் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். நமக்கு ஆள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க நேமு, ஃபோன் நம்பர் இங்கேயே வந்துடும். ட்ராக்கும் பண்ணிக்கலாம். அந்த டைமிங்க்கு அவங்க ரீச் ஆகிட்டாங்களா இல்லைங்கிறது ட்ராக் பண்ணிக்கலாம். அவங்க வந்து நம்ம இடத்துக்கு ரீச் ஆன உடனே பார்த்திங்கன்னா ஓடிபியும் நமக்கு வந்துடும். ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஓடிபி வந்துடும். அந்த ஓடிபி நோட் பண்ணிவிட்டு அவங்க உள்ளே வந்த உடனே இந்த ஓடிபி சொல்லிட்டிங்கன்னா அவங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் பேமெண்டெல்லாம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளம்பரோட இது வந்து ஜாப் கம்ப்ளீட்டட்னு காமிச்சிடும். அதுக்கப்புறம் கிளைம் வாரண்டினும் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த 30 நாளுக்குள்ளே நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அந்த கிளைம் வாரண்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் இப்படி தான் அது ஓப்பன் ஆகும். எல்லாம் படித்து பார்த்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா மட்டும் அந்த ப்ளூ கலரில் கிளைம் வாரண்டி இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அப்போ அவங்க மறுபடியும் ரீவிசிட் பண்ணிக்குவாங்க. இந்த அர்பன் கம்பெனியோட இந்த சர்வீஸ் வந்து எனக்கு ஓவரால் பிடிச்சிருந்துச்சு. எதனால் நான் அப்படி சொல்கிறேன்னா, எங்களோட பைப் இந்த மாதிரி ஒன்று உடஞ்சிருந்துச்சு. அதுக்கு நாங்கள் இங்கே பக்கத்தில் இருக்க ப்ளம்பரை எல்லாம் கூப்பிட்டு அவங்க இன்றைக்கி வரேன் நாளைக்கு வரேன்னு இழுத்தடிச்சிட்டே இருந்தாங்க. வரவங்களும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு மோட்ரு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் 700 கொடுத்தேன். இங்கெல்லாம் அவங்களே ஆல்ரெடி அமௌண்ட்டே போட்டிருக்காங்க, இவ்வளோ தான் ஆகுங்கிறத போட்டிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 300 நினைக்கிறேன். இந்த டேப்புக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இதுக்கு முன்னாடி நான் ப்ளம்பரை கூப்பிட்டப்போ அவங்க பண்ணதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கேட்டாங்க. ஒரு 2 டேப் அவங்க மாட்டி விட்டு போகிறதுக்கு ஆஃப் டே அவங்க சேலரின்னு சொல்லிவிட்டு எங்ககிட்டேருந்து 500 வாங்கிட்டு போயிருக்காங்க. இவங்க வந்து ஒரு டேப்புக்கு 49 ருபீஸ் தான். அப்போ டோட்டலாக 2 டேப் சேஞ்ச் பண்ணாலுமே 100 ருபீஸு. விசிட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா 200 250 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓவரால் முடிஞ்சிடும். அதே மாதிரி 30 days வாரண்டி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நீங்கள் நார்மல் ப்ளம்பர்ஸ் கொடுக்க மாட்டாங்க. மறுபடியும் அது உடஞ்சிருச்சுனாலோ இல்லை அதில் வராமல் போச்சுன்னா அவங்க மறுபடியும் அடுத்த விசிட்டுக்கு வந்தால் எக்ஸ்ட்ரா இன்னொரு 100 ருபீஸு அங்கேருந்து இங்கே வந்தவங்கன்னு சொல்லியெல்லாம் கேட்பாங்க. இதில் அந்த பிரச்சனையெல்லாம் எதுவும் இல்லை. முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்கிற டேட் அண்ட் டைமில் கரெக்டாக அவங்க வந்துடுவாங்க. சர்வீஸ் பர்சன் வந்து அந்த டைமில் வந்துடுவாங்க. இது வந்து நார்மல் ப்ளம்பர்கிட்டையும் நமக்கு இதை எதிர்பார்க்க முடியாது. அர்பன் கம்பெனி எந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அவங்களோட ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க, வேணுங்களும் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.